சிவம். அன்பே சிவம். அப்போ ஞானி என்றால் புறம் பார்க்க மாட்டான், அகம் பார்ப்பான். அப்போ ஞானியோட உடம்பு அகம் பார்க்கும், ஞானியோட உடம்பு அகம் பார்க்கும். ஞானியோட மனமும் அகம் பார்க்கும். ஞானியோட உயிரும் அகம் பார்க்கும். அப்போ அகம் தேடணும், அகத்துக்குள்ளதான் தேடணும். தேடி தேடி இந்த மனதை ஆரோக்கியப்படுத்தும். இந்த மூணும் உள்ளுக்குள்ளே. ஞானி ஆனதுக்கப்புறம், ஞானி ஆகிறதுக்கு முன்னால் வெளியில் அப்பா வச்ச பேர், அப்பா அம்மா வச்ச பேர், இந்த சமூகம் வச்ச பேர், இது ஃபுல்லாக வெளியில். ஒரு சாதி கூட்டத்தில் பிறந்தது, ஒரு மத கூட்டத்தில் பிறந்தது, ஒரு நாட்டில் பிறந்தது, ஒரு மொழியில் பிறந்தது, இது ஃபுல்லாகவே அந்த பக்கம். அந்த பேர் சமூகம் வச்ச பேர். அதுக்கு பிறகு ரெண்டாவது பிறவி எடுப்பான். ரெண்டாவது பிறவி எடுத்துட்டான்னா அவன் புறம் பார்க்க மாட்டான், அகம் பார்ப்பான். அதனால் அந்த உடம்பு அகத்துக்குள்ளே இருக்குது, இந்த மனம் அகத்துக்குள்ளே இருக்குது, இந்த உயிரும் அகத்துக்குள்ளே இருக்குது. மற்றவங்களும் உயிர் வெளியில். அந்த இந்த உடம்பு இந்த மன்னிச்சு வெளியிலேயே சுற்றுவாங்க. அதுக்கு பேர் புறம். பதறுக என்றும் அன்புடன் ஞானி யோகிநாதன்.